நம்ம சும்மா போடக்கூடிய ஒரு சின்ன லைனுக்கு இவ்வளோ மெத்தட்ஸ் அண்ட் பேசிக் இருக்குன்னு தெரியுமா? ஒரு சிம்பிள் லைனில் இருந்து தான் ஒரு டிராயிங்கோட ஹோல் ஃபவுண்டேஷனே ஆரம்பிக்குது. எப்படி ஒரு ரைட்டர் ஆல்ஃபபெட்டை கம்பைன் பண்ணி அந்த வேர்டை சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி அந்த சென்டென்ஸை பேராகிராஃபை க்ரியேட் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பேசிக் அண்ட் முக்கியமான டூலாக இருக்கிறது தான் லைன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எலமெண்ட் ஆஃப் ஆர்ட்டில் பார்ட் 1 லைன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வர்ணம் ஆர்ட் அண்ட் vlogs. யூஸ்வலி நம்ம பார்க்கக்கூடிய ஆர்ட் ஒர்க் பிளெண்ட் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டிராயிங்கில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை பார்த்தா ஹண்ட்ரட்ஸ் இல்லை தௌசண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் லைன்ஸ் பிளெண்ட் ஆகி ஒரு ஷேப் டிசைன் பெயிண்டிங்க்குன்னு ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது லைன்ஸ். இதனால தான் எலமெண்ட் ஆஃப் ஆர்ட்னு சொல்லப்படுற லைன், ஷேப், ஃபார்ம், வேல்யூ, டெக்ஸ்சர், ஸ்பேஸ், கலரில் ஃபஸ்ட் அண்ட் மெயின் ஃபவுண்டேஷனாக இருக்குது லைன். பல விதமான லைனை ஆர்டிஸ்ட் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் பேசிக் தான் கான்டோர், வேல்யூ, 3D லைன்ஸ். இந்த மூணுத்தையும் சிம்பிளாக சொன்னால் ஒரு ஆப்ஜெக்டோட அவுட்லைனை மட்டும் காட்டுறது கான்டோர் லைன்ஸ்னு சொல்லுவோம். கான்டோர் லைன்னா அந்த ஆப்ஜெக்டோட அவுட்லைன். அப்போது அவுட்லைன்னா என்ன? அவுட்லைனுக்கும் கான்டோர் லைனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எட்ஜை மட்டும், அதாவது ஒரு சிலோட் மாதிரி காட்டுறது அவுட்லைன். அதே கான்டோர் லைன்னா ஒரு சப்ஜெக்ட் எவ்வளோ குண்டாக இருக்குது, எந்த மாதிரி இடத்துல வளையுது அப்படின்னு காட்டுறது கான்டோர் லைன்னு சொல்லுவோம். அடுத்து வேல்யூ. வேல்யூன்னா ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லைட் அண்ட் ஷேடு தான் வேல்யூ. அதை ஹேட்சிங் மூலியமாகவோ இல்லை கிராஸ் ஹேட்சிங் மூலியமாகவோ லைன்ஸில் காட்டலாம். அதே மாதிரி எக்ஸ்ப்ரெசிவ் லைன்ஸ் அண்ட் 3D லைன்ஸ்னால் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி தின் அண்ட் டெப்த் லைன்ஸை யூஸ் பண்ணி ஒரு மூமெண்ட்டை கன்வே பண்ணுறது தான் எக்ஸ்ப்ரெசிவ் லைன்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அதில் ரொம்ப முக்கியமானது தான் கெஸ்டர் லைன்ஸ் அண்ட் இம்பல் லைன்ஸ். அதாவது நம்ம வரையக்கூடிய சப்ஜெக்ட் மூமெண்ட்டில், அதாவது ஒரு அசைவில் இருந்தால் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைன்ஸ் தான் கெஸ்டர் லைன்ஸ்னு சொல்லுவோம். இம்பல் லைன்ஸ்னால் அது ஒரு லைனே இல்லை. ஆமாம், இப்போது ஒரு கண்ணு வரைகிறோன்னா அதுக்கு 2 டாட் வைப்போமா, அந்த 2 டாட்டை நம்ம பிரெயினே ஒரு லைனாக ஃபார்ம் பண்ணிடும். அந்த லைனை தான் இம்பல் லைன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு லைனில் முக்கியமான அண்ட் பேசிக்கான எக்ஸசைஸை பற்றி பார்க்கலாம். இதை வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னால் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் தான் வளைஞ்சு ஆர்ட்டோட ஃபவுண்டேஷனாக பில்ட் ஆகுது. இப்போ நான் போடக்கூடிய லைனை யூஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டில் வேல்யூ க்ரியேட் பண்ண முடியும். லைன்ஸ் ஒன்றோட ஒன்று மீட் ஆகி சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டார்க் அண்ட் லைட் ஏரியாஸில் கம்பைன் ஆகிறது தான் இந்த மாதிரி ஹேட்சிங் லைன்ஸ். இதை சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓவர்லேப்பிங் அண்ட் டிசைன் லைன்ஸ் தான் வுட், ஃபேப்ரிக், ரஃப் சர்ஃபேஸ், அதாவது ஒரு டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய லைனாக ஃபார்ம் ஆகுது. ஓகே மக்களே, அண்ட் லாஸ்ட்டாக ஆர்ட் ஒருத்தர் பார்வைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. பல ஆயிரக்கணக்கான ஆர்டிஸ்டோட ஒர்க் எடுத்து பார்த்தா ஒருத்தரோட ஒர்க் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தா ஆர்ட், இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ்னு ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொதுவான சப்ஜெக்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு டீச்சர்ஸ் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எல்லோரும். ஆனால் ஒரு சிலருக்கு எப்படி எடுத்தாலும் ஒன்றும் புரியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான் நானும். நான் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எப்படி சொன்னால் எனக்கு புரியுமோ அதை ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி தான் வீடியோஸ் பண்ணுறேன். போடக்கூடிய வீடியோஸ் ஷார்ட்டாக இருந்தாலும் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து அதை தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோவாக எடுக்கிறேன்னு நானும் நம்புகிறேன். உங்கள் தாட் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா ஆர்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், ஆர்ட் பெயிண்டிங்கை பற்றி கற்றுக்கணுன்னா மறக்காமல் வர்ணம் ஆர்ட் அண்ட் vlogs'ை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.